வளர் திங்கள் துளங்கி விளங்க சுடர் சடை சுற்றி முடித்து பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ ஆரிடமும் பலி தேர்வர் அணிவளர் கோலம் எல்லாம் செய்து பாச்சிலாச்சிராமத்துறைகின்ற மணிவளர் கண்டரும் அங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. அன்பர்களே, ஆதிக்கன் ஒரு ஊழிகாலம் முடிஞ்ச உடனே புனருத்பவத்தை பண்ணிட்டு இருந்தார் பிரம்மா. தான் படைச்சதெல்லாம் உருவாகிறத பார்த்துட்டு சாமி தரிசனம் கொடுக்க வந்தா சாமியை வா மகனேன்னு சொல்லிட்டாராம். அது அப்பர் சுவாமி சொல்லுவார், ஆதிக்கன் நான்முகத்தில் ஒன்று சென்று அல்லாத சொல்வுரைக்கு தன் கைவாளால் சேதித்த திருவடியை செல்ல நல்ல சிவலோக நெறிவகுத்து காட்டுவானை மாமதியை மாதொரு கூறாயினானை மாமலர் மேல் அயனோடு மாலும் காணான் ஆதியை நம்பியை நல்லாற்றானை நான் அடியேன் நினைக்க பெற்று உய்ந்தவாறுன்னு சொன்னார். அப்போ ஆதிக்கன்ல தகாத சொன்ன அந்த பிரம்மனுடைய 5 தலை இருந்தது இல்லையா, சுவாமி சிரிச்சாராம். அந்த சிரிப்புல இருந்து காலபைரவர் தோன்றி அதை அறப்பறுக்கிற மாதிரி அவருடைய சுண்டு வரல் நகமே வெட்டருவா மாதிரி இருந்தா கரகரகரன்னு அந்த தலையை எடுத்துட்டு கையில வச்சு அதான் பிச்சாண்டவர். அந்த அந்த இதுல வந்து எல்லாரும் காசு போடுற மாதிரி பழத்து உருவாகிட்ட காசு போறதுக்காக பிச்சாண்டவர் வரல, நம்ம கிட்ட இருக்கிற அறியாமை விட்டுரு அதில் போட்டுருங்க அறிவொழியை கொடுக்குறாரு சாமி. அதான் அப்பர் சாமி இது மாணிக்கவாசன் சொல்றாரு, சாமி எங்க கிட்ட முட்டாள்தானத்தை நீங்க வாங்கி உங்ககிட்ட அறிவொழி எங்களுக்கு கொடுக்குற யாரு கெட்டிக்காரு, நாங்கள் தான் கெட்டிக்காரு அப்படின்னு சொல்லுவார். யாருக்குள்ளோ சங்கரா யாருக்குள்ளோ சதுரர் அப்படின்னு சொல்லி. அதனால எல்லாரும் இந்த நேரத்தில் பிச்சாண்டவர் என்னன்னு வணங்கிடும், சாமி எங்கிட்ட அறியாமை விலகணும், அறிவொளி ஏற்றி கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கணும். அதான் நல்லது. சிவா திருச்சிற்றம்பலம். நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஒரு ஊழிகாலம் முடிஞ்ச உடனே புனருத்பவத்தை பண்ணிட்டு இருந்தார் பிரம்மா. தான் படைச்சதெல்லாம் உருவாகிறத பார்த்துட்டு சாமி தரிசனம் கொடுக்க வந்தா சாமியை வா மகனேன்னு சொல்லிட்டாராம். அது அப்பர் சுவாமி சொல்லுவார், ஆதிக்கன் நான்முகத்தில் ஒன்று சென்று அல்லாத சொல்வுரைக்க தன் கைவாளால் சேதித்த திருவடியை செல்ல நல்ல சிவலோக நெறிவகுத்து காட்டுவானை மாமதியை மாதொரு கூறாயினானை மாமலர் மேல் அயனோடு மாலும் காணான் ஆதியை நம்பியை நல்லாற்றானை நான் அடியேன் நினைக்க பெற்று உய்ந்தவாறுன்னு சொன்னார். அப்போ ஆதிக்கன்ல தகாத சொன்ன அந்த பிரம்மனுடைய 5 தலை இருந்தது இல்லையா, சுவாமி சிரிச்சாராம். அந்த சிரிப்புல இருந்து காலபைரவர் தோன்றி அதை அறப்பறுக்கிற மாதிரி அவருடைய சுண்டு வரல் நகமே வெட்டருவா மாதிரி இருந்தான் கரகரகரன்னு அந்த தலையை எடுத்துட்டு கையில வச்சு அதான் பிச்சாண்டவர். அந்த அந்த இதுல வந்து எல்லாரும் காசு போடுற மாதிரி பழத்தை உருவாகிட்ட காசு போறதுக்காக பிச்சாண்டவர் வரல, நம்ம கிட்ட இருக்கிற அறியாமை விட்டுரு அதில் போட்டுருங்க அறிவொழியை கொடுக்குறாரு சாமி. அதான் அப்பர் சாமி இது மாணிக்கவாசன் சொல்றாரு, சாமி எங்க கிட்ட முட்டாள்தானத்தை நீங்க வாங்கி உங்ககிட்ட அறிவொளி எங்களுக்கு கொடுக்குற யாரு கெட்டிக்காரு, நாங்கள் தான் கெட்டிக்காரு அப்படின்னு சொல்லுவார். யாருக்குள்ளோ சங்கரா யாருக்குள்ளோ சதுரர் அப்படின்னு சொல்லி. அதனால எல்லாரும் இந்த நேரத்தில் பிச்சாண்டவர் என்னன்னு வணங்கிடும், சாமி எங்கிட்ட அறியாமை விலகணும், அறிவொளி ஏற்றி கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கணும். அதான் நல்லது. சிவா திருச்சிற்றம்பலம். நல்லா இருங்க, நல்லா இருங்க. சரியா? தம்பி பேசுகிறேன், பயனில சொல்லணும், பயனோடு தான் சொல்லிடுறேன். அதாவது பயனில சொல்லாத சொல்கிறேன்.
பயந்துதான் சொல்லுங்க. சிவா திருச்சிற்றம்பலம். பெருமானே பாப்பா அதுதான் போயிட்டீங்க. சிவா திருச்சி மந்தர மன்னம் பாபங்கள் மேவிய பந்தனை அவர் தாமும் பகர்வரேல் சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமால் நந்தி நாமும் நமச்சிவாயவே. கொள்வாரேனும் குணப்பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பரால் நல்லார் நாமும் நமச்சிவாயவே. பெருமானே இடுக்கன்பட்டு இருக்கணும் இறந்து யாரையும் விடுக்கிற்பிரான் என்று வினவுவோம் அல்லோம். அடுக்கற்கீழ் கிடைக்கினும் அருளின் நாமுக்கு நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாய். கற்பனை கிடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற உங்களல் என்ன